ஏற்கனவே அக்னி சொரூபம். அதுலேயும் இடது காலையும் இடது கையும் தூக்கி இருக்கிறதுனால சுத்த அக்னி கிளம்பிடும். நம்மளே கூட நார்மலாக நின்றுட்டு இடது காலையும் இடது கையும் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படி தூக்கி நிறுத்தினாலே போச்சு, அப்படியே அனல் ஏறிடும் உடம்புக்கு. அப்படி ஒரு அனல் ஆகிடும் அது. அதனால தான் சிவபெருமான் ஆலயத்தில் அபிஷேகம் வந்து ரொம்ப முக்கியம். வேற எதுவும் இல்லை, அவருக்கு நெய்வேத்தியம் கூட வைக்கணுன்னே இல்லை, தண்ணி ஊற்றிக்கினே இருக்கணும் அவருக்கு. அதனால தான் 2 காலம் 4 காலம் 6 காலம் கணக்கே இல்லாது. அதனால தான் சுட்டிக்கிட்டே இருக்கும். தலையில் கட்டி வச்சுருவாங்க பாருங்கள், சாமிக்கு அபிஷேகம் ஆகினே இருக்கணும். எந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி அவர் தலையில் விடப்படுகிறதோ அந்த இடத்துல உள்ளன்போடு நீ பஞ்சாட்சரம் சொல்லலாம் கூட வந்துடுவார். அவருக்கு அந்த அக்னி தாழ முடியாது. அதனால தான் தலையில் சந்திரன் குளிமை தாங்க முடியாது, அந்த சந்திரனை தூக்கி வச்சிருக்கிறார். கங்கை தண்ணி ஊற்றினே இருக்குது, அப்பயும் அந்த அக்னி குறையல. அதனால் அவருக்கு அந்த சிவபூஜைன்றது, அதனால தான் சிவபூஜைக்கு அவ்வளோ வலிமை. சிவபூஜையுடைய வலிமை அதனுடைய சொல்லில் அடங்காது. எதை சொல்லி நான் எப்படி குறிப்பிடுவதுன்னே தெரியல. சிவபூஜை பற்றியே 12 சத்சங்கம் முழுக்க பேசினா கூட அது பூர்த்தி ஆகாது, அவ்வளோ மேன்மை. அதனால தான் சிவபூஜை பண்ணுங்க, சிவபூஜை பண்ணுங்க. எங்கன்னா ஒரு லிங்கம் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுன்னு ஒரு நாளைக்கு ஒரு வேலை போதும். சும்மா ஒரு உண்மைன்னு இல்லை, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி அவர் தலையில் ஊற்றிட்டு ஒரு பூவை போட்டு, பா இன்னைக்கு பொழுது பார்த்துக்கப்பா சாமி அப்படின்னு விபூதி எடுத்துக்கிட்டு போயினார். மகிழ்ந்துருவார்.